எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி பரணி நட்சத்திரம் 2026 மே மாத ராசி பலன்கள். மேஷம் பரணி செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம். பரணியை பிறந்தா தரணியை ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஆளுமை திறன் கொண்டவங்க இந்த பரணியில பிறந்தவங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இவங்க கண்டிப்பா வாழ்க்கையில வந்துருவாங்க. ஒரு நிர்வாக திறன் கண்டிப்பா இவங்க கிட்ட இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு? முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள சூரியன் புதன் சேர்க்கை. அதாவது மே 1ஆம் தேதி புதன் ராசிக்குள்ள வந்துட்டாருங்க. சரிங்களா? சுக்கரன் நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நிலை பார்க்கும்போது மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. அப்போ தனம், வாக்கு, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கும். சரிங்களா? என்ன ஒண்ணு, சனி பார்வை இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆயினும் சுக்கரன் வலுவா 2ஆம் இடத்துல உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருங்க. சரிங்களா? குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து போகும். ஆனா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி வருமானத்துல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அதிகப்படுத்துவா. சரிங்களா? இது நாள் வரைக்கும் இருந்து வந்த நிலை வேற, இனிமேல் இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது கண்டிப்பா வேற. கண்டிப்பா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். பண வரவு கண்டிப்பா இருக்கும். நல்ல வருமானத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. பேச்சால் ஜீவனம் செய்யறவங்க, அதாவது வாக்கின் மூலமாக வாக்கால் ஜீவிக்கின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. சரிங்களா? மேலும் இந்த காலகட்டம் ஃபேமிலி லைஃப்ல இருந்து வந்த டிஸ்டர்பன்ஸை சரி செய்து கொடுக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரி வந்து போகும். ஆனா கண்டிப்பா சரியாயிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு. 2வது பகுதியில சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியாக உதவிகள், ஆதாயங்கள், நன்மைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. 2வது முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம். சரிங்களா? புகழ் அங்கதான் இருக்கு. சரிங்களா? நாம செய்யக்கூடிய செயல்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் எல்லாமே 3ஆம் இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அப்ப இந்த காலகட்டம் விடாமுயற்சியோட போராடுகின்ற தன்மையை கொடுக்கும். ஒரு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்து அதை கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள வராருங்க. சரிங்களா? 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்க. ஸோ அப்படி இருக்கும்போது புகழ், பெயர் உங்களை தேடி வரும். சரிங்களா? கிடைக்காத அங்கீகாரம் தற்போது கிடைக்கும். அதே மாதிரி வேலை ரீதியா ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இருக்கின்ற இடத்துல ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வேலை ரீதியா, துறை ரீதியா ஒரு சின்ன ஒரு இடமாற்றமாச்சும் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கண்டிப்பா உண்டு. ஏன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகள வளர்த்துப்பீங்க. குறிப்பா மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுடைய ஆர்வத்த வந்து மிகைப்படுத்தும். தனித்திறமைகள நீங்க வளர்த்துப்பீங்க இந்த காலகட்டத்துல. ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த மே மாசம் சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா கத்துப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி மற்ற, அதாவது படிப்பை தவிர்த்து அடுத்த கட்டத்துல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள கத்துப்பீங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பாக்கியஸ்தானத்த குரு சுக்கிரன் பார்க்கிறாருங்க. அதாவது குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றத விட பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த வகையில பார்க்கும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்து 9ஆம் இடத்த பார்க்கிறது விசேஷம். அப்ப அப்பாவால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அப்பாவால நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கிறது, ஆதாயங்கள் கிடைக்கிறது, முன்னேற்றங்கள் ஏற்படுறது கண்டிப்பா உண்டு. சரிங்களா? பொருள் உதவி கண்டிப்பா கிடைக்கும் அப்பா மூலமா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் குரு பார்வையில இருக்கனால சுய தொழில் செய்றவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல வருமானம், லாபம் அதிகரிக்கும். பிசினஸ் பண்றவங்க நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு தொய்வு நிலை, ஒரு மந்த நிலை கண்டிப்பா மாறும் இந்த காலகட்டத்துல. 2வது 12ஆம் இடத்த விட்டு செவ்வாய் வந்து ராசிக்குள்ள வர்றார். அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதுநாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சேர்க்கை கூட சூரியனும் சேர்ந்திருப்பார். ஒரு மாரி
நெகட்டிவான விஷயங்கள் உங்கள சுத்தி நடந்திருக்கும். சரிங்களா. என்னடா வாழ்க்கை இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு மாரி இடுக்கட்டமா இருந்திருக்கும் லைஃபு. அதே மாரி ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதே மாரி தேவையற்ற செலவுகள் இனிமேல் குறையும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். எதிரிகள், எதிர்ப்பு தொல்லைகள் விலகும். எதிரிகள ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா. அதே மாரி உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த சவால்கள ஜெயிப்பீங்க. சரிங்களா. மேலும் இந்த காலகட்டம் ராசிக்குள்ள சூரியன் சேர்க்கை முதல் பகுதியில. சரிங்களா. இந்த சூரியன் சேர்க்கை ராசிக்குள்ள இருந்துட்டா ஒரு டென்ஷன் அப்படின்றது வந்துரும். பொறுப்பும் கூடும். அதே மாரி டென்ஷனும் அதிகரிக்கும். சரிங்களா. எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமா பண்ணணும், ஃபாஸ்ட்டா பண்ணணும். சொன்ன டைமுக்கு வந்து வேலைய முடிச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு, அதிலேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில. அதனால வந்து 2வது பகுதிய பொறுத்தவரைக்கும் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடாம கொஞ்சம் குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுங்க. குடும்பம், வேலை 2த்தையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண கத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாவும் இருக்கும். அதே மாரி கொஞ்சம் டென்ஷன குறைச்சுக்குங்க. அவசரத்த குறைச்சுக்குங்க. அதாவது வேகம், விவேகம் 2மே இருக்கணும். வேகம் மட்டும் இருந்தா போதாது. சரிங்களா. அதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கும்போது வேகம் மட்டும் தான் இருக்கும். சரி, டக்கு டக்குன்னு முடிக்கணும், ஃபாஸ்ட்டா பண்ணணும், வேகமா பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேகமா பண்ணுவீங்க. அதனால வேகத்தோட சேர்ந்த ஒரு நிதானம் தேவை. அதே மாரி கொஞ்சம் விவேகமும் கூட இருந்தா, கண்டிப்பா எதையும் உங்களால சாதிக்க முடியும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். நிஜமாவே நல்ல ஒரு மாற்றத்த கண்டிப்பா கொடுக்க போது நெறைய பேருக்கு இந்த காலகட்டம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா. அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா. நன்றி. வணக்கம்.